வணக்கம் and welcome back to Quick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல பாகிஸ்தான் சூப்பர் லீகோட 12வது மேட்ச் லாகூர் கேலண்டர்ஸும் முல்தான் சுல்தான்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல முல்தான் சுல்தான்ஸ் 3 மேட்சுக்கு 3மே லாஸ் ஆகி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்க. அந்த லாகூர் கேலண்டர்ஸ் 3க்கு 2 மேட்சை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கம்மிங் ஏப்ரல் 22 நைட்டு 8:30க்கு முல்தான் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் இது, அதுல என்ன மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்ம சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க டெலிகிராம்ல போய் நம்ம சேனலை நேமை டைப் பண்ணி சர்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. அவங்க பிரைம் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர்த்துட்டு அமௌண்ட் வாங்கி ஏமாத்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்க அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீயா உங்களுக்கு டீம் வேணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல கரெக்டா லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் முல்தான் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. முல்தான் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமான ட்ராக்குங்கிறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் மிடில் ஆஃப் த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸுக்கு இங்க லிட்டில் பிட் அசிஸ்ட் ஆகும் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது லாகூர் கேலண்டர்ஸும் அண்ட் தென் முல்தான் சுல்தான்ஸும் ஓவராலா 19 மேட்சஸ், அதுல முல்தான் சுல்தான்ஸ் 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. லாகூர் கேலண்டர்ஸ் 9 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது லிட்டில் பிட் முல்தான் சுல்தான்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் லாகூர் கேலண்டர்ஸ் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 70% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் இருக்கு. அந்த முல்தான் சுல்தான்ஸ்க்கு வெறும் ஒரு 30% தான் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டலி முல்தான் சுல்தான்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது பவுலிங்லயும் சரி அண்ட் தென் பேட்டிங்லயும் சரி ஒரு குவாலிட்டி லைன் அப் வச்சிருக்காங்க லாகூர் கேலண்டர்ஸ். இப்போ பேட்டிங்கா இருக்கட்டும், மேல இருக்க அப்துல்லா சஃபிக் அண்ட் தென் டேரில் மிச்சல், சாம் பில்லிங்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ். பவுலிங்ல சாகின்சா அஃப்ரிடி இருக்காரு, அண்ட் தென் ஹாரிஸ் ராஃப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பவுலிங் லைன் அப்பும் முல்தான் லாகூர் கேலண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது லாகூர் கேலண்டர்ஸ் வின்னிங் ப்ரெடிக்ஷன் அதிகமா இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 10 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? உடனே நீங்க வந்து ஃபோக்கஸ் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்மால் லீக்ல பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் நீங்க பர்டிகுலர்லி நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ஃபோக்கஸ் 11 ஆப்ல என்ட்ரி ஃபீ ரொம்ப கம்மி. ஒவ்வொரு கான்டெஸ்டிங்குமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் இருக்கு, 2 ஸ்பாட் உள்ளதுல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஸ்ல 5,750 ரூபா, ஆனா அதுவே ஃபோக்கஸ் 11ல 5,448 ரூபா தான். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 302 ரூபா உங்களால சேவ் பண்ண முடியும். இதுவே ஒரு 10 கான்டெஸ்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுலயே உங்களால 3000 வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வேற ஒரு கான்டெஸ்ட்ல கூட நீங்க பிளே பண்ணலாம். தெளிவா யோசிங்க. அதே 10,000 தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 தான் இங்கேயும். எதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீல அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா யோசிங்க. எந்த ஒரு டிடிஎஸ் அண்ட் தென் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அப் இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயா பிக் பண்ணி டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். அதிக அளவு ஒன்றும் யூசர் பேஸ் கிடையாது. ஸோ காம்படிஷனும் ரொம்ப கம்மி. நீங்க மற்ற ஆப்ஸ்ல பிளே பண்றீங்க, இப்போ ட்ரீம் லெவலெல்லாம் பிளே பண்றீங்க, ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 850ல இருந்து ஒரு 950 வரைக்குமே உங்களால பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா அங்க உங்க இன்வெஸ்ட் பண்ண 49 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு கிராண்ட் லீக்ல கிடைக்கும். ஆனா அதே டீமை இங்க கொண்டு வந்து ஃபோக்கஸ் 11ல பிளே பண்றீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 5,000 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலர்லி 4 மெம்பர் இருக்க கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு உங்களால 5,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுவும் 850 பாயிண்ட்ஸ் கூட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நீங்க 700க்கு மேல பாயிண்ட்ஸ் எடுத்தாலே இங்கே உங்களால
ப்ராஃபிட்ல தான் உங்க டீம் இருக்கும். ஸோ தெளிவா யோசிங்க, எந்த ஆப்ல பிளே பண்றோங்கிறதுல இங்க பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீம்ல விக்கெட் கீப்பர்ல இருந்து முகமது ரிஸ்வான், உஸ்மான் கான் ரெண்டு பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல விக்கெட் கீப்பர் பண்ண போறது முகமது ரிஸ்வான் தான். அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன்ல இஃப்திகார் அகமது, டாரில் மிச்சல், அப்துல்லா சஃபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அதாவது லாகூர் கேலண்டர்ஸ்ல மிடில் ஆர்டர்ல இருந்து இஃப்திகார் அகமதுக்கும், அண்ட் தென் அப்படியே முல்தான் சுல்தான்ல இருந்து டாரில் மிச்சல், அப்துல்லா சஃபிக் டாப்ல வரக்கூடிய ரெண்டு பேட்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, டேவிட் வில்லி, மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் தென் ரிசாட் ஹுசைனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இதுல முல்தான் சுல்தான்ல இருந்து சிக்கந்தர் ராஜாவும் அண்ட் தென் லாகூர் கேலண்டர்ஸ்ல இருந்து டேவிட் வில்லி, பிரேஸ்வெலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல உசாமா மீர், ஏ ஜாவித் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு, கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டனா முகமது ரிஸ்வானையும் வைஸ் கேப்டன் டாரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் செகண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உஸ்மான் கானுக்கு மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்ஸ்மேன்ல இஃப்திகார் அகமது, ஃபக்கர் ஜமான், ஆஸ் டர்னர் அண்ட் தென் கம்ரான் குலாம், அப்துல்லா சஃபிக், எம் நசீர் இந்த ஒரு காம்பினேஷன்ல போயிருக்கும். இதுல மோஸ்ட்லி லோ பர்சன்டேஜ் பிக்ல ஏ டர்னர் வந்துருவாரு, அண்ட் தென் இஃப்திகார் அகமது, கே குலாம் அண்ட் தென் எம் நசீர் இந்த 4 பிளேயர் பேட்டிங்ல இருந்து 4 பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர்ல இருந்து மைக்கேல் பிரேஸ்வெலுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பவுலிங்ல இருந்து ஹாரிஸ் ராஃப், சாகின்சா அப்ரிடி, இசட் கான் இந்த ஒரு காம்பினேஷன்ல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல சேஃபா மூவ் ஆன் பண்ணிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 4 பேட்ஸ்மேனை லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதன் காரணத்தினால கேப்டனை வந்து சேஃபா மைக்கேல் பிரேஸ்வெலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், வைஸ் கேப்டன் ரிஸ்க் எடுத்திருக்கோம். எம் நசீமுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் தேர்ட் டீம்ல விக்கெட் கீப்பர்ல சாம் பில்லிங்ஸ் அண்ட் தென் உஸ்மான் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பேட்டிங்ல இருந்து டாரில் மிச்சல், ஃபக்கர் ஜமான், ஏ டர்னர், சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் லோ பர்சன்டேஜ்ல. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, பிரேஸ்வெல், பவுலிங்ல ஏ ஜாவித், சாகின்சா அப்ரிடி, யூசா இந்த ஒரு காம்பினேஷன்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல சிக்கந்தர் ராஜாவை கேப்டனாகவும் அண்ட் தென் உஸ்மான் கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீமோட லோ பர்சன்டேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்லிக் டர்னர் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக், அண்ட் தென் யூசா 2, ஏ ஜாவித் 3, ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிளேயரை நம்ம லோ பர்சன்டேஜ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். சாய் ஹோப் கூட 30ல இருந்து ஒரு 60% யூசர்ஸ் தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு மிடில் ஒரு 30 to 60% வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹோப்பையும் அண்ட் தென் யூ கான் அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ் இவங்க 3 பேரும் ஆல்மோஸ்ட் 30 to 60% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. டாரில் மிச்சல், ஃபக்கர் ஜமான், பிரேஸ்வெல், சிக்கந்தர் ராஜா, சாகின்சா அப்ரிடி இவங்க எல்லாத்தையும் 80+% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த டீம்ல 80+ல ஒரு 3 பிளேயரையும் அண்ட் தென் 30 to 60ல ஒரு 3 பிளேயரையும் அண்ட் தென் 4 to 5 பிளேயரை வந்து லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய 3 பிளேயருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. சாம் பில்லிங்ஸ், முகமது ரிஸ்வான், யூ கான் 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டிங்ல இருந்து ஏ டர்னர் மிடில் ஆர்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அப்துல்லா சஃபிக், எம் நசீர் ஓபனர் அண்ட் தென் ஒன் டவுன்ல வரக்கூடிய அப்துல்லா சஃபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல டேவிட் வில்லி, பிரேஸ்வெல், பவுலிங்ல உசாமா மீர், ஏ ஜாவித், ஹாரிஸ் ராஃப் இந்த காம்பினேஷன் நம்ம போயிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல வைஸ் கேப்டனா பிரேஸ்வெலியும் கேப்டனா முகமது ரிஸ்வான் ஆல்மோஸ்ட் சேஃபா மூவ் ஆன் பண்ணிருக்கோம். கேப்டனா இருக்கட்டும் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் டோட்டலி சேஃபா மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் முல்தான் சுல்தானுக்கு ஃபேவரபிளா, அதாவது 7 பிளேயர் முல்தான் சுல்தான்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் 5th டீம்ல விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய சாம் பில்லிங்ஸ், முகமது ரிஸ்வான், யூ கான் 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டிங்ல இஃப்திகார் அகமது ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் அட் நம்பர் 6 அல்ல 7ல பேட்டிங் ஆர்டர் வருவார். அண்ட் தென் டாரில் மிச்சல், ஃபக்கர் ஜமான், ஆஸ் டர்னர். ஸோ ஆஸ் டர்னர் அண்ட் தென் இஃப்திகார் அகமது இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். அது இல்லாம பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வராங்க லாகூர் கேலண்டர்ஸ்ல இருந்து. அண்ட் தென் எம் நசீர். அப்படியே ஆப்போசிட் முல்தான் சுல்தான் வந்தோம்னா டாப்ல வரக்கூடிய ஃபக்கர் ஜமான், முகமது நசீர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய 2 பிளேயர். ஒன் டவுன்ல வரக்கூடிய அப்துல்லா சஃபிக்கே டிராப் பண்ணிட்டோம். செகண்ட் டவுன்ல வரக்கூடிய டாரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் தேர்ட் டவுன்ல வரக்கூடிய சாம் பில்லிங்ஸுக்கு
ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர்ல டேவிட் வில்லி, பவுலிங்ல சகின்சா அப்ரிடி, இசட் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா ஃபக்கர் ஜமானியும், வைஸ் கேப்டனா ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஆஸ் டர்னருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் சிக்ஸ்த் டீம்ல விக்கெட் கீப்பர்ல இருந்து சாம் பில்லிங்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கோம். பேட்டிங்ல இருந்து ஃபக்கர் ஜமான், ஏ டர்னர், குலாம், சாய் ஹோப், அப்துல்லா சஃபிக். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல டேவிட் வில்லி, மைக்கேல் பிரேஸ்வெல், ரிசாட் ஹுசைனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். பவுலிங் யூனிட்ல உசாமா மீர், ஏ ஆசிப் அஃப்ரிடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும்போது சாய் ஹோப் 1, கே குலாம் 2, டர்னர் 3, ரிசாட் ஹுசைன் 4, அண்ட் தென் ஏ அஃப்ரிடி. ஓவராலா 5 லோ பர்சன்டேஜ் பிக்கோட நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இதுல கேப்டனா சேஃபா அப்துல்லா சஃபிக், வைஸ் கேப்டனா ஃபக்கர் ஜமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 7th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய 3 பிளேயருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டிங்ல கே குலாம், சாய் ஹோப், அப்துல்லா சஃபிக் ஒரு இம்பார்ட்டன்ஸும், ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, டேவிட் வில்லி, பிரேஸ்வெல் 3 பேருமே சேஃபஸ்ட் பிக். அண்ட் தென் பவுலிங்ல உசாமா மீர், யூசா லோ பர்சன்டேஜ் பிக் யூசா. அண்ட் தென் இங்க பார்க்கும்போது குலாம் 2, சாய் ஹோப் 3. ஓவராலா 3 லோ பர்சன்டேஜ் பிக்கோட மூவ் ஆன் பண்றோம் இந்த டீம்ல. இதுல கேப்டனா முகமது ரிஸ்வான், வைஸ் கேப்டனா சிக்கந்தர் ராஜா சேஃபா மூவ் ஆன் பண்ணிட்டோம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. அண்ட் தென் 8th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல யூகானுக்கு மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ். இங்க முகமது ரிஸ்வானையும் சாம் பில்லிங்ஸையும் நம்ம டிராப் பண்ணியாச்சு. ஸோ பேட்டிங்ல ஃபக்கர் ஜமான், குலாம், அப்துல்லா சஃபிக் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கும். ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, டேவிட் வில்லி, பிரேஸ்வெல் இவங்க 3 பேருமே மோஸ்ட்லி சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல உசாமா மீர், ஏ அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், சாகின்சா அஃப்ரிடி ஒரு காம்பினேஷன்ல போயிருக்கும். இந்த டீம்ல ரிஸ்க் எடுத்திருக்கோம். கேப்டன்ல ஆசிப் அஃப்ரிடிக்கு கேப்டனாகவும், சேஃபா அப்துல்லா சஃபிக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீம்ல ரிஸ்கா கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். அந்த 9th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல சாம் பில்லிங்ஸ், உஸ்மான் கான் ஒரு இம்பார்ட்டன்ஸ். பேட்டிங்ல இஃப்திகர் அகமது, டர்னர், குலாம், அப்துல்லா சஃபிக். ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, டேவிட் வில்லி, பிரேஸ்வெல். அண்ட் தென் பவுலிங் எடுத்துட்டோம்னா உசாமா மீர், ஏ ஜாவிட் இந்த காம்பினேஷன். இதுல கேப்டன் வந்து சேஃபா மூவ் ஆன் பண்ணிட்டோம் பிரேஸ்வெல். அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உசாமா மீர் டோட்டலி ரிஸ்க் பிக், ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 10th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய 3 பிளேயருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டிங்ல டேரில் மிச்சல், ஃபக்கர் ஜமான், சாய் ஹோப், அப்துல்லா சஃபிக் டோட்டலி சேஃபஸ்ட் பிக். ஸோ பேட்டிங்ல இருக்க 4 பிளேயருமே ரீசெண்ட் டைம் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், சேஃபா நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டோம். அந்த ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, பிரேஸ்வெலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். பவுலிங் யூனிட்ல உசாமா மீர், சகின்சா அஃப்ரிடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல கேப்டன் சகின்சா அஃப்ரிடி, வைஸ் கேப்டன் டேரில் மிச்சல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீம் ஸோ இப்போ நீங்க வந்து ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டீம் அப்படியே நீங்க பிக் பண்ணிக்கோங்க. இதுல யூகான டிராப் பண்ணிடுங்க. அண்ட் தென் சாம் பில்லிங்ஸை டிராப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல முகமது ரிஸ்வான் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங்ல டேரில் மிச்சல், ஃபக்கர் ஜமான், அப்துல்லா சஃபிக், சாய் ஹோப் 4 பிளேயர்ஸ்க்குமே நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அந்த ஆல்ரவுண்டர்ல சிக்கந்தர் ராஜா, பிரேஸ்வெல், அண்ட் தென் டேவிட் வில்லிக்கு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே உசாமா மீர், சகின்சா அஃப்ரிடி, அண்ட் தென் ஹாரிஸ் ராஃப் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க சாம் பில்லிங்ஸையும் உஸ்மான் கானையும் டிராப் பண்ணிட்டு டேவிட் வில்லையும் ஹாரிஸ் ராஃபையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் டோட்டலி சேஃபஸ்ட் டீம் ஃபார் ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர். இந்த டீமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் கிராண்ட் லீக்ல தான் நான் பிளே பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 டீமையும் ஒரு டெமோ டீமா யூட்டிலைஸ் பண்ணி பிக் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. இதுல ஏதோ ஒரு சில பிளேயர் லைன் அப்ல இல்ல, பிளேயிங் லெவல்ல இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பதில் எந்த ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் அப்படியே டீம்ல சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much for watching this video.